மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ வந்து தாவேக கட்சி இளைஞர்கள் மத்தியிலே ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அது உண்மைதான். அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்க முடியும். அது இப்போது ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிறது. ஆனால் வெற்றி பெறப்போகிற அளவுக்கு தாக்கம் இல்லாத காரணத்தினால் அண்ணா திமுக தான் வெற்றி பெறும். திமுக அதற்கு அடுத்து எடுத்து IITS எக்ஸிட் போல் 121 தொகுதியில் தாவேக வெற்றி பெறும் சொல்லியிருக்காரு. 2016 தேர்தலில் புரட்சித் அம்மா அவர்கள் 234 தொகுதியிலையும் போட்டியிட்ட நேரத்தில் எல்லா கருத்து கணிப்புகளும் ஒன்றை தவிர எல்லாம் திமுக தான் வெற்றி பெறும் என்று சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? அண்ணா திமுக 137 இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சியை பிடித்து புரட்சித் அம்மா அவர்கள் ஆண்ட கட்சியை திரும்ப ஆளுகின்ற தகுதியை கொண்டு வந்து மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். ஆகவே இந்த கருத்து திணிப்புகள் கணிப்புகள் எல்லாம் வடநாட்டு பத்திரிகையாளர்கள் எங்கே இருந்து கொண்டு எடுக்கின்ற சேனல்கள் எல்லாம் எடுக்கின்ற அந்த கணிப்புகள் எல்லாம் தவறானது. ஓட்டு போட்ட மக்கள் 5 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, 6 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா அவங்க அத்தனை பேரையும் கேட்டாங்களா? நீங்கள் எங்கேயாவது போனீங்களா? உங்களை எங்கேயாவது இடத்துல விசாரிச்சாங்களா எதுக்கு ஓட்டு போட்டீங்க? அதெல்லாம் கிடையாது. அது ஒரு 3 நாள் மீடியாக்களுக்கு அது ஒரு தீனு, அவ்வளோதான். அப்படித்தான் பார்க்கணும் ஒழிய அது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அதை உருவாக்குது. மாற்றம் என்பது மக்களிடத்தில் உருவாகி இருக்கிறது. அது சத்தம் இல்லாமல் ஓட்டுக்களாக இரட்டலைக்கு பதிவாகி இருக்கிறது. அது அதிமுக கூட்டணி NDA கூட்டணி வெல்லும் எடப்பாடி முதலமைச்சர். 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.